பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்க கூடும். ஒன்லி விசுவாசம். விசுவாசம்னா என்ன? தேவனுடைய உண்மையை எந்த சூழ்நிலையிலும் நம்புவதுதான் விசுவாசம். தேவன் உண்மை உள்ளவர், என்னை கைவிடவே மாட்டார் அப்படின்னு உறுதியா அவருடைய உண்மையை கடினமான சூழ்நிலைகள்ல கூட, நம்ப முடியாத காரியங்கள்ல கூட நம்புறதுக்கு பேரு தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தினால்தான் தேவ பிள்ளைகள் பிழைக்க முடியுமாம். பிரியமானவர்களே, யோசபாத் ராஜா 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் 3 ராஜாக்கள் அவரை எதிர்த்து வரும்போது, பலமிக்க ராஜாக்கள் அவரை எதிர்க்கும் பொழுது அவர் எப்படி இருந்திருப்பார் யோசித்து பாருங்க. நம்ம அப்படி வாசித்துட்டு போயிடுவோம் கடகடான்னு. பிரியமானவர்களை செய்வது அறியாது திகைத்து நின்றிருப்பார். அந்த வேளையிலே அவர் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய உண்மையை அறிக்கையிட்டாரா. பாடல் பாடி எதை அறிக்கையிட்டார்கள்? தேவனுடைய உண்மையை. தேவனே, நீர் உண்மை உள்ளவர், உம்முடைய கிருபை மாறாதது என்று பாடல் பாடி துதித்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, அவருடைய உண்மையை நம்பினா தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையில கூட என் மகன் என் உண்மையை நம்புறான், நான் உண்மையுள்ளவர் நம்புறான், ஓடோடி வந்து உதவி செய்தார் அல்லவா. எப்படியா எதிராளிகள் அவர்களாய் ஒருவரை தாக்கி மடிந்து போனார்களே, அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். எப்ப ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில கூட அவருடைய உண்மையை நாம் நம்பும்போது, ஆபிரகாம் கூட அதைத்தானே செய்தார். சரீரம் செத்து போச்சு, 100 வயசாயிடுச்சு, மனைவிக்கு 90 வயசு. ஒரு இளம் ஸ்திரீக்குரிய எந்த ஒரு காரியமும் அவங்களுடைய சரீரத்தில் இல்லைங்க. ஆனாலும் கூட அவர் அதெல்லாம் எண்ணவே இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் அவர் எண்ணாதிருந்தார். ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் அப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் எண்ணாதிருந்தார். அப்ப எதைத்தான் எண்ணினார்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்தில் வல்லவரானார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதலால் சூழ்நிலைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், புரியாத நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம எதிர்நோக்கி நிற்கும் பொழுது தேவனுடைய உண்மையை மட்டும் நம்புங்க. அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பாருங்கள். ஆத்மார்த்தமாய் அவருடைய உண்மையை நம்புங்கள். அவருடைய உதவியை நிச்சயமா பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியான அன்பு தெய்வம், கடினமான சூழ்நிலைகள்ல என் தகப்பனுடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையை நம்புவதுதான் விசுவாசம்னு சொன்னேன்ப்பா. அப்பா, நாங்க உங்க உண்மையை நம்புறோம். நீங்க வாக்கு பண்ணீங்களே, அந்த வார்த்தையை நம்புறோம். சூழ்நிலாம் மாறுபாடா இருக்கு, எதிரிகள் யுத்தம் பண்ணுகிறார்கள், நாங்கள் வெறுமையாய் இருக்கிறோம், ஆனாலும் கூட உம்முடைய உண்மையை நம்புகிறோம். நாங்க பிழைக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே.